Tecno இந்த வாட்டி பேக் ஃபுல் ஆஃப் ட்ரிக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த RGB லைட்டிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15000 ரூபாய்க்கு. இல்லை உங்களுக்கு 256 GB ஸ்டோரேஜோட 8 GB RAM இருக்கக்கூடிய மாடல் வேணும்னா 16000 ரூபாய். நல்லா இருக்குல்ல? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃபர். பட் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் வீடியோஸ் தான். நிறைய பேர் ஸ்பான்சர்ட் வீடியோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் அதை பார்த்து உங்கள் பையிங் டிசிஷன் எடுக்காதீங்க. அது நான் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலுமே சரி, நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் வீடியோ பண்ணாங்கன்னா சொல்கிறதே கிடையாது. நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுனால மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது எந்த விதத்துலையுமே ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. பட் இருந்தாலும் நான் வாங்கினன்ற காரணத்தால் மட்டுமே நான் அதை வந்து பேஷ் பண்ண போகிறதும் கிடையாது. எப்பவும் போல் அன்பயஸ் வீடியோ நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ப்ளஸையும் சொல்கிறேன், மைனஸையும் சொல்கிறேன், ரெண்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு 15000 ரூபாய்க்கு இது வர்த்தான்றதை பாருங்க. நான் வாங்கினதுனால இதோட அன்பாக்சிங் ஃபுல்லா பண்ணணும்னு கிடையாது. டக்குன்னு உள்ள என்ன இருக்குன்றதை அப்படியே பார்த்துருங்க. சரி, எந்த மொபைலாக இருந்தாலுமே இப்போ ரீசெண்ட் டைமில் வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபீச்சர், ஒரு யூஎஸ்பியை கொடுத்துட்டு அதை வச்சு மட்டுமே மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ணி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லா பிராண்டும் பண்ணுறது. அந்த மாதிரி இவங்க பண்ணுற விஷயம் இந்த RGB அண்ட் இந்த டிசைன் பார்க்கறதுக்கு நத்திங் மாதிரி இருக்குன்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த நத்திங் பக்கத்துலேயே நான் வச்சு கம்பேர் பண்ணுறேன். நத்திங்கில் உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்கக்கூடிய டிசைன் மேலே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்லாம் அதுவுமே வந்து கிடையாது. பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு பிளாஸ்டிக் டிசைன். பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் வந்துருக்கும். சிம்பிள், ஓகேங்களா? அதில் அந்த RGB லைட்டிங்லாம் இல்லை, நார்மல் லைட்டிங் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதில் RGB லைட்டிங் இருக்கும். சரியா? இந்த RGB லைட்டிங்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் அப்படின்னா லைட் எப்படி எரியணும், என்னென்ன கலரில் எரியணுன்றதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. லைட் எரியணும்னா எப்போ எரியணும், கால் வரும்போது, மியூசிக் ப்ளே பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒரு சில கஸ்டமைசேஷன் இருக்குது. சரிங்களா? இதுதான் மெயின் கீ யூஎஸ்பி. இதை தள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த மொபைலுடைய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் மட்டும் இருக்குது. சின்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப்ல 2K வரைக்கும் நம்மளால வந்து வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். HDR சப்போர்ட் வந்து கிடையாது. வைட் ஒன் எல்லோன்கான சப்போர்ட் வந்து இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ் ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பரவாயில்ல. 15000 ரூபாய்க்கு 8 GB ரேமோட உங்களுக்கு 128 GB மாடல் கிடைக்குது. இல்லை 256 GB மாடல் வேணும்னா நீங்கள் 16000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த பட்ஜெட்டில் நமக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. பாக்ஸ் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஃபோன் ஸ்லிம் எல்லாம் கிடையாதுங்க. நல்ல திக்காக வந்து இருக்கு, ஹெவியாகவும் இருக்கு. 213 கிராம். அண்ட் கையில் நல்லா வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணும்போது தெரியும் நல்ல ஹெவியான ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏதாவது இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட். கை வைக்க செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் வந்து இருக்கு. ஸோ பார்க்கும்போதே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். அப்பப்போ தொடக்கணும், இல்லை ஒரு கேஸ் போடும். ஸோ பின்பக்க டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸே தான் இருக்குது. பட் ஹோல்ட் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. நம்ம இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷார்ப்பெல்லாம் வந்து கிடையாது. ஹோல்ட் பண்ணும்போது நல்லா இருக்குது, இது ஓகே. பட் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம்லேருந்து டிஸ்பிளே மட்டும் தனியாக தொக்கா தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது பழகிடும். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஆனால் டெக்னோ ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் C போட்டிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும், இல்லை M போட்டிங்கன்னா மியூசிக் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமைஸ் பண்ணி நானும் செக் பண்ணி பார்த்தேன். அது நல்லாவும் ஒர்க் ஆகுது, ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. சர்ப்ரைசிங்லி இது கூடவே நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணும்போது, ஸ்வைப் டவுன் பண்ணும்போது, இல்லை டபுள் ஃபிங்கரில் ஸ்வைப் அப், ஸ்வைப் டவுன், இல்லை பிஞ்ச் இன், பிஞ்ச் அவுட், இதுலேயுமே வந்து நமக்கு கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தந்திருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம சார்ஜ் போட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஃபோனை யாரை எடுத்துட்டாலோ, இல்லை நம்ம வந்து 3.5mm ஜாக் மூலியமாக பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம தூங்கிட்டு பஸ்லாம் போவோம் பாருங்க, அப்போ டக்குன்னு யாராச்சும் வந்து ஃபோன் எடுத்துட்டாலோ இதில் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்து கொடுக்குது. அண்ட் இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சவுண்ட் குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா லவுடாகவே வந்து இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கல. கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு கம்பேரிட்டிவ்லி. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் பேட். அண்ட் இந்த ஐயோ டேபிள் உடஞ்சிடுச்சா? இல்லை, இந்த வெயிட் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக இதில் பேட்டரி ஒரு 6000 mAh இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு இல்லை, 5000 mAh தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேட்லி ஓகே, ஏன்னா நான் வெயிட் அதிகமாக இருக்கிறனால அதை எதிர்பார்த்தேன். அந்த விஷயம் இருக்குது. அண்ட் 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. 10 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் கூடிய 6080 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப புதிய ப்ராசஸர்லாம் வந்து கிடையாது, ஏற்கனவே இருந்த ப்ராசஸர் தான் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஆனால் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ராசஸருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைசிங்லி நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் த்ராட்லிங் டெஸ்ட்டில் நம்ம ரீசெண்டாக ரெட்மியில் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு நோ த்ராட்டில் வந்துச்சு. இதுலேயுமே ஒரு தடவை த்ராட்டில் ஆச்சு. பட் மற்ற எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்லிங்கே இல்லை, நோ த்ராட்லிங்னு வந்திருக்கு. சரி, இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குன்றனால நாங்கள் என்ன பண்ணேன்னா எப்போவுமே போல் அடுத்ததாக அன்டு ரன் பண்ணேன். இதில் ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேலே வருது, நல்ல ஸ்கோர். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக
3D மார்க்கில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நம்ம ரீசெண்ட் டைமில் பண்ணுவோம் இல்லையா, அதையுமே பண்ணோம். இதில் 99.5% வந்து ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. சர்ப்ரைசிங். அண்ட் கூடவே ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. எப்படி டெக்னோ இவ்வளோ மேனேஜ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ரீசெண்ட் டைமில் நம்ம டெக்னோ ஒரே ஒரு ஃபோனோ 2 ஃபோன் மட்டும் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் வந்து இருந்தது ப்ராசஸிங்கில், ஆப்டிமைசேஷனில். இதில் அதில் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேம் பிளே விளையாடினா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிஎம்ஐயில் ஓரளவுக்கு வந்து நீங்கள் கேம் வந்து விளையாடிக்கலாம். 40 FPS கேமிங் வந்து விளையாட முடியும். அண்ட் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹெவியெல்லாம் கிடையாது, ஒரு மாடரேட்டாக நீங்கள் வந்து விளையாடிக்கலாம். அண்ட் நீங்கள் கேம் ஸ்பேஸ்க்குள்ளே போகும்போது இந்த RGB லைட்டும் வந்து எரியும். LPDDR4S ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UMCP ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு 10 5G பேண்ட் இருக்கு. உங்களுக்கு 2 சிம்மும் போட்டுக்கலாம். மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்து இருக்கு. 3.5mm ஜாக் இருக்கு, கூடுதல் பிளஸ்ன்னு சொல்லலாம். ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்கு. ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே இஷா வந்து இருக்கு. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இவங்க OS வந்து கொடுத்துருக்காங்க. iOS கிடையாது, iOS. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 13 மேலே இருக்குங்க. ஸோ ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் திஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம நிறைய டைம் வந்து இதை பற்றி தான் வந்து கிரிட்டிசிசம் வந்து கொடுத்துருக்கோம். பட் இந்த வாட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிடிட்டி எல்லாம் முன்ன கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 120 Hz வந்து நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ப்ளோட்வேர்ஸ் வந்து ஒரு சிலது வந்து இருக்குது. அண்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் போகும்போது அந்த சின்ன அந்த ஸ்லகிஷ்னஸ் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஆப் ட்ரான்சிஷனுடைய அந்த பேஜ் ட்ரான்சிஷனுடைய அனிமேஷன்லாம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த 120 FPS உடைய ஃபீல் வந்து முழுசாக வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு டிஃபால்ட்டான டயலர்லேயே நீங்கள் வந்து கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். அக்காலாம் எதுவும் வந்து பேச மாட்டாங்க. அப்பாடா இவ்வளோ சூப்பராக இருக்கா ஃபோன் கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வருவேன். இது இல்லை கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக 50 மெகாபிக்சலுக்கான கேமரா ஒன்று இருக்குது. அண்ட் AI கேமரான்னு சொல்கிறாங்க. 2 மெகாபிக்சலுக்கான கேமரா. செல்ஃபி கேமரா வந்து 16 மெகாபிக்சலுக்கான கேமராங்க. ஸோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் தான், ரொம்ப ஆவரேஜ் தான். நீங்கள் அவ்வளோதான் வந்து எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோட ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்லாம் அப்படி ரெட்டிஷ் அடித்த மாதிரி இருக்குது, ஒரு சில டைம் செம்மண் பூசின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப சேச்சுரேட்டடான இமேஜ் மட்டும் தான் வந்து கிடைக்குது ஜென்ரலாகவே. ஸோ செல்ஃபி கேமராவில் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது ரியரை கம்பேர் பண்ணுவோம். பட் ஸ்டில் 2 கேமராவும் நீங்கள் செல்ஃபி ரியர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான கேமரா அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலுமே இது வந்து 15,000 ரூபாய். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, Redmi 12ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 12,000 ரூபாய். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நான் கேமரா சாம்பிள் சைட் பை சைடு வந்து காமிக்கிறேன். இதுவும் ஸ்பான்சர் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. ஒரு 15,000 இதுவும், ஒரு 12,000 ரூபாய்க்கு இதுவும் உங்ககிட்ட ஆப்ஷன் இருந்ததுன்னா, கேமரா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக இருந்ததுன்னா, இந்த ரெண்டுத்தில் A அண்ட் Bயில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். எது எந்த ஃபோட்டோ அப்படின்றத நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ரியர் ஃபேசிங் கேமராவில் 2K 30 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சன் அங்கே இருக்குது. ஆக்சுவலி வெளிச்சம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்கின் டோன் பரவாயில்லையாக இருக்கா? ஏன்னா ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, இப்போ வீடியோவில் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, இதில் 2Kல 30 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறாங்க டெக்னோன்னு புரியல. ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா 30,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் 1080p தான் தந்துட்டு இருக்காங்க. 2K ஒரு வேலை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வாக் தான் பண்ணுறேன், ரொம்பலாம் ஷேக் பண்ண ட்ரை பண்ணல. ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள், ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ பேக்கில் சன் இருக்குது. இப்போ இந்த சைடில் பார்க்கும்போது ஸ்கை எப்படி தெரியுது, ஸ்கின் டோன் எப்படி தெரியுது. ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 15,000 ரூபாய்க்கு டெக்னோ இந்த வாட்டி ரொம்பவே நல்ல விஷயத்தை நிறைய இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடம். ஒன்று, கேமராவில் ரொம்ப முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் 2வது விஷயம், UIயில் நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயிடாகவும் இருக்கும். அண்ட் இவங்களுடைய ஹார்ட்வேரை இன்னும் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ என்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் 15,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.